வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜனவரி 13 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று இரவு டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக மன்னார்குடி சுற்றுவட்டாரம் நல்ல மழை பொழிவு பொழிந்தது. மன்னார்குடி மேலவாசலில் 2 சென்டிமீட்டர் மழை நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரத்தில் பொழிந்திருக்கிறது 2 சுற்றாக. இப்படி மழை பொழிவு கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் ஆங்காங்கேயும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கூட தூறல் காணப்பட்டது. நனைக்கும் மழைப்பொழிவுகள் காணப்பட்டது. லேசான மழைப்பொழிவுகள் காணப்பட்டது ஆங்காங்கே. ஆனால் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்று நாளை நாளைய மறுநாள் கண்டிப்பாக குறிப்பாக தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவையும், அதாவது கர்நாடக கரையோரம் ஒரு வளிமண்டல சுழற்சியும், அதாவது கர்நாடக கடற்கரைக்கு அருகே வளிமண்டலத்தில், அதாவது கர்நாடக மங்களூர் மற்றும் உடுப்பி பகுதிகளுக்கு மேலே கர்நாடக மற்றும் கேரளா இணையும் இடத்துல வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. ஒரு புதிதாக உருவாகி இடைக்காலமாக நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நாளை மட்டும். இது இல்லாமல் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதிகளிலையும் ஒரு காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாக நீடிக்கிறது. மேலும் வங்கக்கடலில் குமரி முனை, அதாவது இலங்கைக்கு கிழக்கு புறத்தில் நீடித்தது தெற்கு புறம் வழியாக குமரி கடல் பகுதியில் மாலத்தீவு பகுதி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கூடிய வலிமையான காற்று சுழற்சி கீழடுக்கு சுழற்சியும், அதாவது 3100 மீட்டர் உயரம் வரைக்கும் இருக்குது. அது கீழடுக்கு சுழற்சின்னு சொல்ல முடியாது, கீழடுக்கு மற்றும் இடையடுக்கு சுழற்சி. புதிய காற்று சுழற்சியும் இலங்கைக்கு கிழக்கு கரையாறு நெருங்கி கொண்டிருக்கிற காரணத்தினால மழை பொழிவு கண்டிப்பாக 16ஆம் தேதி வரை இருக்கிறது. நேற்றைக்கு நள்ளிரவு மற்றும் இன்றைக்கு அதிகாலை டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே பெய்த மழை சற்று விவசாயிகளை அச்சமூட்டி இருக்கிறது. அறுவடை விவசாயிகளை முற்றிலுமாக நனைத்து விட்டது. இன்றைக்கு அறுவடை செய்யலாம் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு கூட முற்றிலுமாக நனைத்து விட்டது. இது மன்னார்குடி சுற்று வட்டாரம் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது நேற்றைக்கு இரவு. இன்றைக்கும் இதுபோல் மழைப்பொழிவுகள் கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் வரைக்கும், ஏன் தமிழ்நாடு எல்லையோர கர்நாடக பகுதிக்கும் ஆந்திர பகுதிக்கும் இன்னும் கொஞ்சம் தெற்காந்திர பகுதி வரைக்குமே கொடுக்கலாம், அதாவது ஒங்கோல் வரைக்கும் கூட. அதே போல் தெற்கு கர்நாடகா, தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பகுதி, கேரளாவின் ஒட்டுமொத்த பகுதி, புதுச்சேரி காரைக்கால், அதே போல் கேரளாக்குள் இருக்கக்கூடிய மாஹே, இது வரைக்கும் மழைப்பொழிவு இன்றைக்கு மதிய மாலை வாய்ப்பு இருக்கிறது. சற்று பரவலாக லேசான மிதமான மழைப்பொழிவாக ஆங்காங்கே கொடுக்கும். இன்றைக்கு போகி பண்டிகை தினத்தில் மதியத்தில் தான் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு எதிர்பார்த்துருக்கிறோம். சற்று கனமழைப்பொழிவு கொஞ்சம் இருக்கும் ஆங்காங்கே. கனமழைப்பொழிவு ஓரிடங்களில் இருக்கும். இதில் எந்த மாற்றமும் பெரிதாக இருக்க வாய்ப்பில்லை. ஆக இன்றைக்கு இரவு நாளை அதிகாலையிலையும் டெல்டாவில் மழை இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் கண்டிப்பாக 14, 15, அதாவது இன்றைக்கு 13, நாளை பொங்கல் தினமாம் 14, மறுதினம் 15, இந்த 3 நாட்களும் டெல்டா தென் தமிழ்நாடு உள் மாவட்டங்களின் மத்திய உள் பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கு ஒரு நாள் மற்றும் நாளை ஒரு மதியம் வரைக்கும் கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவு வடக்கையும் உள்ளேயும் எட்டி பிடித்து பொழியும். சென்னையை பொறுத்த வரைக்கும் விட்டுவிட்டு நேற்றைக்கு தூறல் காணப்பட்ட நிலையில் இன்றைக்கும் விட்டுவிட்டு தூறல் அவ்வப்பொழுது காணப்பட்டு கொண்டே இருக்கும். கேரளாவிற்கும் 14ஆம் தேதி பொங்கல் தினத்தன்று அவ்வப்பொழுது மழை குறுக்கீடுகள் இருக்கும். பொங்கல் பண்டிகையில் மழை குறுக்கீடுகள் இருக்கும். தொடர்ச்சியாக பெய்யும் மழை பொழிவாக அமையாது, ஆனால் மழை குறுக்கீடுகள் இருக்கும். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 14, 15 பொங்கல் தினத்தில், குறிப்பாக மாட்டு பொங்கல் தினத்தில் தென் மாவட்டங்களுக்கு சற்று கனமழை பொழிவு தெரிகிறது. அதாவது 15ஆம் தேதி காணும் பொங்கல் தினத்தன்னைக்கு தென் மாவட்டங்களின் தென்கோடி பகுதிகளுக்கு மட்டும் சற்று கனமழை தெரிகிறது. ஆங்காங்கே தூறலாம். ஆனால் 16ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு தெரியவில்லை. 13, 14, 15 மட்டும்தான் டெல்டாவிற்கு. 13, 14, 15, 16 தென் மாவட்டங்களுக்கு. 13, 14 வட உள் மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடக எல்லையோர வரைக்கும் 13, 14 மாட்டுப்பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் தினத்துக்கு தென் மாவட்டங்களுக்கு மட்டும். ஆக 16ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு இடைவெளி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியே இருந்தாலும் குழப்பத்திற்கிடையே ஒரு இடைவெளி கிடைக்கும். இடைவெளி இருக்கும், ஆனால் கடும் குழப்பம் இருக்கும். முயற்சி செய்தால் அறுவடை செய்யலாம் 16ஆம் தேதி.
வேண்டாம் விட்டுருங்க. ஆனால் 17, 18 அறுவடை செய்து முடித்துருங்க. அதாவது முதிர்ந்த அந்த நாட்களில் அறுவடைக்கு பக்குவம் அடைந்த அந்த நாளில் அறுவடைக்கு தயாரான முதிர்ந்த நெல் தானியங்களை 17, 18 தேதிகளில் அறுவடை செய்ய பாருங்கள். 19 கண்டிப்பாக 18ஆம் தேதி மாலையிலேயோ அல்லது இரவுலையோ அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு தொடங்கும். சார் மழைன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு இன்னும் பெய்யவே இல்லை, எங்களுக்கு தண்ணீர் தேவை இருக்கிறது, எங்களுக்கு இந்த வானத்தின் மழையை நம்பி எதிர்பார்த்துருக்குறோம், கால்வாய் பாசனம் இல்லை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இன்றைக்கு நாளை எதிர்பாருங்க. தென் மாவட்டங்களுக்கு நாளை மறுதினமும் எதிர்பாருங்கள். 16ஆம் தேதி தென்கோடி பகுதிகளிலையும் எதிர்பார்க்கலாம். 17, 18 கண்டிப்பாக இடைவெளி, அதில் மழைக்கு வாய்ப்பு இல்லை. 19 கனமழை பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. அந்த 19, 20, 21ஆம் தேதி நிகழ்வு தமிழ்நாட்டின் ஊடாக செயலிழந்து மேற்கு நோக்கி நகரும் நிகழ்வாக எதிர்பார்க்கப்படுகிறது. 19, 20, 21ஆம் தேதி நிகழ்வு இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரக்கூடிய நிகழ்வாக இருக்கும். அல்லது தென் மாவட்டங்கள் வழியாக குறைந்தபட்சம் தென் மாவட்டங்கள் ஊடாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரக்கூடிய நிகழ்வு 19, 20, 21ஆம் தேதி. ஆக 19, 20, 21ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும். ஆக 19, 20, 21 அறுவடை செய்ய இயலாது. அந்த மழைப்பொழிவில் சற்று லேசான காற்றுடன் மழை இருக்கும். லேசான காற்று, அச்சப்படுறதுக்கு இல்லை, சாதாரண காற்று சுழற்சி தான். காற்று சுழற்சி கூட இப்பொழுது காற்றை கொடுக்கிறது, புரிந்துக்குங்க. கடந்த ஒரு சில இடங்களில் காற்றின் காரணமாக நெற்கதிர்கள் சாய்ந்திருக்கிறது. ஆகவே இதனால் சாய போகிற நெற்கதிரை நாம் தூக்கி நிறுத்த போகிறது கிடையாது. இதில் என்னென்னா, நீங்கள் எப்பொழுதுமே ஒரு பழக்கப்படுத்திக்கணும். உரமிடுதலை குறைத்து வாளிப்பான ஒரு நெற்பயிலை உருவாக்குவதற்கு நீங்கள் எப்பொழுதுமே எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு திட்டத்தை வகுத்து கொள்ள வேண்டும். சும்மா ரொம்ப சன்னமாக உயரமாக திடமில்லாமல் வளரக்கூடிய நெற்பயிர்களை கொஞ்சம் குறைத்து கொள்ளணும். ஏன்னா இன்னமும் வரக்கூடிய காலம் எல்லாமே லேசான காற்றுலாம் மழை இருக்கும், இல்லை அதிகமான பெருந்துரல் இருக்கும். அப்போ பெருந்துரல் விழும்போது என்ன செய்யும்? நெற்கதிர் சாயும். ஆகவே இதன் காரணமாக நம்ம எதிர்காலத்தில் திட்டத்தை வகுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறிக்கை. ஆகவே வரக்கூடிய 13, 14, 15 டெல்டாவிற்கு மழை இருக்கும், தென் மாவட்டங்களுக்கு இருக்கும். 16 தென் மாவட்டங்கள் மட்டும் 16ஆம் தேதி டெல்டாவில் அறுவடை செய்யலாம். 17, 18 நிம்மதியாக அறுவடை செய்யலாம். ஆனால் 18ஆம் தேதி மாலை இரவு அடுத்த சுற்றின் மழை வருகிறது. 19, 20, 21 சற்று கனமழை பொழிவு இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கிறது. ஆந்திர கர்நாடக எல்லையோரத்திற்கும் மழை உண்டு 19, 20, 21 தேதிகளில். அதில் ஏதேனும் ஓரிரு நாள் நல்ல மழை பொழிவு இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும். அடுத்தது 22லிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் இடைவெளி. 22, 23, 24, 25, 26 கண்டிப்பாக இடைவெளி. அந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்திடலாம். நல்ல ஒரு பெரிய இடைவெளி 4-5 நாட்களுக்கு. அதில் குளிர் மட்டும் வரும், குளிர்காற்று இருக்கும். ஏன்னா நிகழ்வு மாலத்தீவுகிட்ட இருக்கும், நிகழ்வு மாலத்தீவுகிட்ட இருக்கும். மழைக்கு செட்டிங் சரியாக செட் ஆகாது, அவ்வளோதான். ஆனால் குளிர்காற்று வரும், வான மேகம் சூழ்ந்து காணப்படும். ஆனால் மழைக்கு வாய்ப்பில்லை. அந்த நாளை பயன்படுத்திங்க. 23, 24, 25, 26ஆம் தேதி அறுவடைக்கு நீங்கள் அடுத்தது தயாராகிடணும். அடுத்த சுற்று மழைப்பொழிவுக்கு முன்னாடி மாத இறுதியில் கண்டிப்பாக மீண்டும் ஒரு கரை கடந்து போகக்கூடிய செயலிழந்து நகரக்கூடிய நிகழ்வு மாத இறுதி 28, 29, 30ஆம் தேதி 28, 29, 30ஆம் தேதி மாத இறுதி நாட்கள். இப்படி பிப்ரவரியிலையும் இடைவெளியும் இருக்கும், மழையும் இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக தற்பொழுது எல்லா நிகழ்வும் மலேசியா சிங்கப்பூர் வழியாக வருகிறது. சிங்கப்பூருக்கு எளிதில் வடியக்கூடிய நல்ல ஒரு இயற்கை அமைப்பை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சிங்கப்பூரில் கூட மழைநீர் தேங்கி இருக்கிறது. அதாவது அந்த அளவிற்கு குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவு, வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக இடைவெளிக்கு கொடுத்து மழைப்பொழிவையும் இடைவெளியும் மாற்றி மாற்றி கொடுக்க இருக்கிறது. இடைவெளி அறிந்து அறுவடை செய்க, வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுக. இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.